வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் விளக்கு தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ஊற்ற தேவையில்ல, தண்ணி ஊற்றினாலே போதும், சூப்பராக விளக்கு போல எரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் விளக்கு எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் விளக்கு தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெத்தினியம் பேட்டரி ஒன்று வாங்கிக்கோங்க. இது எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு ஒன்று எடுத்துங்க வீட்டில் இருந்தால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி பல்ப் ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான். உங்களுக்கு தேவையான கலர் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பு கம்பி இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ரொம்பலாம் தேவையில்ல, ஒரு அடி இருந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம வாட்டர் விளக்கு செய்யலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெயே தேவையில்ல, சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செய்யலாம் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரியை ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துங்க. பாருங்கள், அதிலே ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ப்ளஸ்ஸு, கீழே வந்து மைனஸு கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடியில் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து நீட்டாக வரும் பார்த்தீங்களா, அது வந்து ப்ளஸ்ஸு, சின்னதாக வரது வந்து மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், லைட் பாருங்கள் ஒர்க் ஆகுது பாருங்கள். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரியில் வச்சு ஃபிட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கு எடுத்துங்க. விளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்டை வந்து ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 வச்சு ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வச்சு ஃபிட் பண்ணணும். அப்படியே வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளூ இருந்தால் குளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க, சூப்பராக ஒட்டிக்கும். இதே போல் வளைச்சி வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பாயிண்ட் வந்து உள்ளவும், மைனஸ் வந்து வெளியே வர மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க. இதே போல் அந்த 3 வச்சா நம்ம எப்படி வைப்போமோ அதே மாடலில் வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெயே தேவையில்லை, சூப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணலாம். பாருங்கள், வச்சு ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளூ இருந்தால் குளூ அப்ளை பண்ணி அந்த இடம் நல்லா ஒட்டிடுங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்பு கம்பி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கத்தி வச்சு லைட்டாக அந்த மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், அதில் கொஞ்சம் தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செம்பு கம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டில் வந்து பெருசாக வரும் பார்த்தீங்களா கம்பியில், அதில் ஃபஸ்ட்டு முறிக்கிடுங்க. முறிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எண்ணெய் ஊற்றும் பார்த்தீங்களா, அது வழியாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேக் சைடு வரைக்கும் எடுத்துன்னு போனோம். அந்த தேவையான அளவு நீட்டு மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட்டில் வந்து செம்பு கம்பி முறுக்கியாச்சு பாருங்கள். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் ஒர்க் ஆகும். சூப்பராக செய்யலாம், வீட்டிலே செலவே கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப மிச்சம் பண்ணலாம். நம்ம விளக்கு ஏற்றினா எந்த அளவுக்கு பவர் வருமோ அந்தளவுக்கு பவர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்பு கம்பி வச்சு முறுக்கியாச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு பாருங்கள். நீங்களும் குளூ இருந்தால் குளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. பாருங்கள், செம்பு கம்பி பார்த்தீங்கன்னா பேக் சைடு இதே போல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது குளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா மைனஸ் பாயிண்ட்டு, அந்த மைனஸில் இன்னொரு லைன் கொடுத்துருங்க. அதே போல் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும், ஈஸியாக செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கம்பிலையும் பாருங்கள் லைன் கொடுத்தாச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட வாட்டர் லைட் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கீழே வந்து மைனஸு, மேலே வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா செம்பு கம்பி பார்த்தீங்கன்னா சின்னது வந்து அடியில் வச்சு ஒட்டிடுங்க. லைட்டாக இதே போல் குளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த விளக்குக்கு பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அந்த மைனஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் வந்து அங்கே உள்ள ஆப்போசிட்டில் வச்சு அப்படியே அந்த மேலே செல்லு இதே போல் வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை வந்து அப்படியே மேலே செல்லு மேலே வச்சு குளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. பாருங்கள், லைட் ரொம்ப சூப்பராக எரியுது பாருங்கள். நம்மளோட வாட்டர் விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மேல் லைட்டாக குளூ அப்ளை பண்ணாலே முடிஞ்சது வேலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்டர் விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லு பார்த்தீங்கன்னா பவர் இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து HW பேட்டரியை வச்சு யூஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக. நீங்களும் அதே இப்போ நான் எப்படி பண்ணோம் அதே மெத்தட்லேயே பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக தொட்டலே அப்படியே இதுவாகுது பார்த்தீங்களா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் செல்லு பவர் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட HW பேட்டரி வச்சு யூஸ் பண்ணுற பாருங்கள். சேம் அதே மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. கனெக்ஷன் வந்து நம்ம பேட்டரியில் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் நான் பண்ண மெத்தட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட வாட்டர் விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக கனெக்ஷன் கொடுத்தாலே பாருங்கள் லைட் ரொம்ப சூப்பராக எரியுது பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நைட் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றினா தான் லைட் எரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் விளக்கு எண்ணெய் ஊற்றும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்பு கம்பு வந்து நீட்டாக இருக்கும். அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற பவர் வந்து 2 சைடும் வந்து ஆப்போசிட் கனெக்ஷன் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியும். பாருங்கள், கட் பண்ணி விட்டேன் பாருங்கள். செம்பு கம்பியை 2ஆக கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு ஆப்போசிட்டில் வச்சு குளு அப்ளை பண்ணி ஒட்டிட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட வாட்டர் லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரியல பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றினோடனே பாருங்கள் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றினோடனே பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள். நம்மளுடைய வாட்டர் லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாட்டர் விளக்கு வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் காய்ஸ், எந்த அளவுக்கு பவர் ஆகுது பாருங்கள். பகல் டைம்ன்றதுனால பவர் வந்து நம்மளுக்கு தெரியல. இதுவே நைட் டைமில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பவராக இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்டர் விளக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது இருட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருட்டில் பாருங்கள் தண்ணி ஊற்றினோடனே பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெயே தேவையில்ல, சூப்பராக தண்ணி ஊற்றினாலே போதும், பேட்ரி மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.